இப்போ தான் ரீசெண்டாக மனோ தங்கராஜ் அவர்களை பார்த்தோம். அவருடைய விஷயங்களை பற்றி நம்ம கேள்விப்படும் போது இதே மாதிரி தான் அதே மேடையில் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விசில் அடிக்கிறாங்க. டக்குன்னு அந்த கனிமவளக்குள்ளே எடுத்தால் மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்கன்னு தெரியல. பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு விசில் அடித்தோன்னே அவர் அங்கேருந்து கத்துறாரு. இந்த மாதிரி வந்து நான் விசில் அடித்த காலத்தில் நீ அப்போ கோமணத்துக்குள்ளே இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வெறி ஆகுறாங்க, கோவப்படுறாங்க, ஒரு இன்செக்யூரிட்டி தெரியுது. என்ன பண்ண போகிறோம், ஐயோ இப்படிலாம் பேசி நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்களா, எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களான்னு தோணுதான்னு தெரியல. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கருத்து ரீதியாக அவங்க எதிர்கொண்டிருக்கலாம், இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இவர் தூண்டி விட்டதில் மொத்த பேர் உள்ளே வந்து இடும்போனம் கார்த்திக்கை பயங்கரமாக தாக்கியிருந்தாலா, ஒருவேளை தாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டமும் வருது. அப்போது 2 பேரும் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அங்கே என்ன நடந்திருக்கும்? உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, வச்ச குற்றச்சாட்டை உண்மையா இல்லையா, நீ வா கோர்ட்டுக்கு வந்து சந்திக்கலாம், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் வந்து வாங்க அடிங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொட்டினா மொத்தமாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு 30 பேர், இவங்க ஒரு 30 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா யாருக்கு உயிர் பலி? அதாவது அப்பாவியாக நின்று பார்க்க வந்து எத்தனை பேர் இங்கே செத்து போயிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு தொகுதியில் நின்றுக்கிட்டு உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க, உங்களை பற்றி வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா இறங்கி அடிக்க தான் செய்வேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம், எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த மாதிரி திருநெல்வேலியில் ஒரு விவசாயி அவர்கள் மர்மமாக வந்து இறந்து போகிறாரு. ஒரு 6 நாள் ஆகியும் வந்து அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியலை, அதாவது குற்றவாளி தேடி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னும் போது அந்த பாப்பா 23 வயசு குழந்தை இறந்து போகிறா, கையில் வந்து எழுதி வச்சுட்டு இறந்து போகிறா. இந்த மாதிரி எங்கள் அப்பாவோடைய இறப்புக்கு வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியல, சடலத்தை எங்கள் அப்பாவோட சேர்த்து புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போகிறா. ஸோ இந்த செய்தியும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த செய்தியை வந்து நம்ம முன்னாடி வந்து சொல்லும்போது நம்ம மேலே வந்து பாயிறாங்க, ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிற, இதெல்லாம் வந்து ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த செய்தியும் பேசக்கூடாது, அந்த செய்தியும் பேசக்கூடாது, வேறு எந்த செய்தி தான் பேசுகிறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டர் ஃபுல்லாக இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.